பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு யாக்கோபு 1ஆம் அதிகாரம். முன்னுரை. வாழ்த்து. சிதறுண்டு வாழும் 12 குலத்தினருக்கு கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோபு வாழ்த்து கூறி எழுதுவது. சோதனைகள் நம்பிக்கையும் ஞானமும். என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையும் இன்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாட்டின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாட்டு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலைகளை போன்றவர்கள். எனவே இத்தகைய இருமனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். ஏழ்மையும் செல்வமும். தாழ்நிலையில் உள்ள சகோதர சகோதரிகள் தாங்கள் உயர்வு பெறும் போது மகிழ்ச்சி அடைவார்களாக. செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும் போதும் மகிழ்ச்சியாய் இருப்பார்களாக. ஏனெனில் செல்வர்கள் புல்வெளி பூவை போல மறைந்தொழிவார்கள். கதிரவன் என வெயில் ஏறி புல் உலர்ந்து போம், அதன் பூ வதங்கி விடும், அதன் அழகிய தோற்றமும் அழிந்து விடும். அவ்வாறே செல்வரும் தாம் அலுவல்களில் ஈடுபடும் போதே அழிவுறுவர். கடவுளும் சோதனையும். சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும் போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தம் வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கரு கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமாகிய விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளில் நாம்